அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் ஷரியா துறையில் PhD பட்டம் பெற்று தற்போது கத்தார் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக பணிபுரிகின்ற டாக்டர் மாரூஃப் அஸ்ஹரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா மௌலானா முஹம்மத் திப்பில் குலூபி வ தவாஇஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாஇஹா வ நூருல் அப்சார் வ தியாஇஹா அதத குல்லி மஅலூமின் லக். اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به الكرب وتقضى به الحوائج وتنال بالرغائب وحسن الخواتم واستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس عدد معلوم لك. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. إنما يريد الله ليذهب عنكم رجس أهل البيت ويطهركم تطهيرا. وقال في مكان آخر: قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. سهل புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தவர்கள், அவருடைய தோழர்கள், அவருடைய கிளையார்கள், அவர்களை பின்தொடர்ந்த இமாம்கள் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய சையீத் மௌலானா மௌரூஃப் அல்-கர்ஹி அவர்களே, மதிப்புக்குரிய அல்-ஆலிம் அல்-ஃபாதில் மஜ்லிஸ் உலமா தலைவர் சிராஜ் நஜாஹி அவர்களே, மதிப்புக்குரிய ஆலிம் மௌலவி ஃபாத்திமா ஜஹ்ரா கல்லூரியின் முதல்வர் சஃபா மௌலவி அவர்களே, இங்கே குழுமி இருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இடத்திலே நான் நிற்பதற்கு அல்லாஹ் தாலா என் மீது கிருபை செய்திருக்கின்றான். ஒரு பரக்கத்தான அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹு தாலா அவர்கள் தரிசித்த, ஷாஹுல் ஹமீத் வலியுல்லா அவர்கள் தரிசித்த, ஏனைய அவுலியாக்கள் தரிசித்த மிகவும் சிறப்பான ஒரு இடத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடம் பரக்கத்தான இடம். இதை சந்திப்பவர்கள், இதை ஜியாரத் செய்வர்கள் மீது அல்லாஹ் தாலா தன்னுடைய அருள்களை என்றென்றும் இறக்கிக் கொண்டிருக்கின்றான். சிறப்பான இடத்திலே நாங்கள் அஹ்லுல் பைத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய பேரர்கள், அவர்கள் மீது நாங்கள் எவ்வாறு அன்பு வைக்க வேண்டும், அவர்கள் எங்கள் மத்தியிலே இருக்கின்ற பொழுது அவர்களை நாம் எவ்வாறு கண்ணியம் செய்ய வேண்டும், சங்கை செய்ய வேண்டும் என்ற பொருளில் சில நேரம் உரையாற்றி விரும்புகின்றேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சஹாபாக்கள் எவ்வாறு அன்பாகவும் கருணையாகவும் சிறப்பாகவும் அவர்களுடன் வாழ்ந்தார்கள், அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள், சங்கையாக நடந்தார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ் கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகின்றான்: "குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்கும் அல்லாஹ்."
நீங்கள் அல்லாஹு தாலாவை விரும்பினால் அல்லது அல்லாஹு தாலாவை விரும்புவனாக இருந்தால் முதல் என்னை விரும்புங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். அல்லாஹு தாலாவை நாங்கள் அடைவது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம்தான் அடைய முடியும். அதுக்குத்தான் நாங்கள் கலிமா சொல்கின்ற பொழுது என்ன சொல்கின்றோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும் சொன்னால் எமது இஸ்லாம் பூர்ணமாகாது, எமது ஈமான் பூர்ணமாகாது. இதற்காக நாங்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த வசனத்தையும் சேர்த்து சொல்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவை நாங்கள் அடைவதென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம்தான் அடைய முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைவதென்றால் அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவருடைய அஹ்லுல் பைத், அவருடைய இத்ரா என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய குடும்பத்தர்கள் மூலம்தான் நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைய முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு சஹாபாக்கள் கண்ணியப்படுத்தினார்கள், எவ்வாறான அன்பை வைத்திருந்தார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உர்வத் இப்னு மஸ்ஊத் என்ற குறைஷி காஃபிருடைய தூதர், இவர் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு மக்கா வாசிகளின் தூதராக அனுப்பப்படுகின்றார். உங்களுக்கு தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8 அவர்கள் மக்காவுக்கு உம்ரா சென்ற பொழுது குறைஷி காஃபிர்கள் அங்கே மறித்து அவர்களை உம்ரா செய்வதற்கு விடவில்லை. ஆனால் அங்கே ஒரு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. முஸ்லிம்கள் மத்தியிலும் குறைஷி காஃபிர்கள் மத்தியிலும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்பப்பட்டவர் தான் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி என்ற ஒரு குறைஷி காஃபிர்களின், பின்னர் அவர் சஹாபியாக மாறிவிட்டார், அவருடைய தூதுவர். அவர் சொல்கின்றார், அவர் மக்காவுக்கு திரும்பிய பின் சொல்கின்றார், குறைஷி காஃபிர்களே, அபு சுஃபியான் போன்ற பெரும் தலைவர்கள் மத்தியிலே சொல்கின்றார், நான் கிஸ்ரா, அதாவது பாரசீக மன்னனுக்கு நான் தூதுவராக போயிருக்கின்றேன். கைசர் ரோம் தேசத்திற்கு நான் குறைஷிகளுடைய தூதுவராக நான் போயிருக்கின்றேன். நஜாஷி, அதாவது ஹபஷாவுடைய மன்னர் நஜாஷிக்கும் தூதுவராக நான் போயிருக்கின்றேன். அங்கே நான் காணாத ஒரு காட்சியை இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மத்தியிலே நடப்பதை நான் காண்கின்றேன். என்னவென்று சொன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வுது செய்கின்றார்கள். நான் எனது கண்ணை நான் வைத்தவனாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வுது செய்கின்றார்கள். வுது செய்கின்ற பொழுது அவருடைய தண்ணீர் அங்கே கீழே விழுவதில்லை. அந்த சஹாபாக்கள் அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மேனியிலே அவர்கள் அங்கே பூசிக்கொள்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்கின்றார்கள், உமிழ் நீரை அவர்கள் உமிழ்கின்றார்கள். அந்த உமிழ் நீர் அங்கே கீழே விழுவதில்லை. அந்த சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் ஓடிச் சென்று அந்த உமிழ் நீரை தன்னுடைய கைகளால் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மேனிகளிலே பூசுகின்றார். மா ரஅய்து கௌமன் யுஅظிமு மலிகன் மிஸ்ல மா யுஅظிமு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மத். நான் இதுவரைக்கும் போன அரசர்கள் இருக்கின்றார்களே, படைப்பலம் உள்ள தளபதிகள் இருக்கின்றார்களே, அவர்களை விட மிகவும் சிறந்த முறையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் தோழர்கள் அங்கே அவரை கண்ணியப்படுத்துகின்றார்கள். இப்பொழுது நாங்கள் யோசிக்க வேண்டிய விடயம், எவ்வாறு எமது சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தார்கள், அவர்களை எவ்வாறு கண்ணியப்படுத்தினார்கள், அவர்களோடு எவ்வாறு அதபாக நடந்து கொண்டார்கள். நாங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் எவ்வாறான ஒரு அன்பையும் பற்றையும் கண்ணியத்தையும் காட்டினார்கள் என்பதை
சொல்லிக் கொண்டிருந்தோம். அதிலே ஒரு குறைஷி காஃபிர்களின் தூதுவராக வந்தவர் அதை எவ்வாறு விளக்கப்படுத்துகிறார். அவர் சொல்கின்றார், நான் பல விதமான மன்னர்களிடம் பல விதமான இடங்களிலே சென்றிருக்கின்றேன், மன்னர்களை சந்தித்திருக்கின்றேன். அவர்களுடைய அந்த மன்னர்களுடைய அடியாட்கள் செய்வதை விட பெரிய கண்ணியத்தையும் பெரிய அன்பையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய சஹாபாக்கள் பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அந்த உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி என்ற குறைஷி காஃபிர்களுடைய தூதுவர் சொல்கின்றார். என்று சொன்னால் சஹாபாக்கள் எவ்வாறான கண்ணியத்தையும் எவ்வாறான அன்பையும் எவ்வாறான நேசத்தையும் எவ்வாறான அதபையும் அவர்கள் பேணினார்கள் என்பதை உங்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொள்ள முடியும். அது மாத்திரமன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு சஹாபாக்கள் உயிர் மேலாக மதித்தார்கள், தன்னுடைய சொந்த உயிருக்கும் மேலாக அவர்கள் நேசித்தார்கள். ஸைத் இப்னு தஸினா என்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை குறைஷி காஃபிர்களிடம் சிறை பிடிக்கப்படுகின்றார். அந்த குறைஷி காஃபிர்கள் அந்த ஸைத் இப்னு தஸினா என்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்வதற்கு முடிவு செய்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர் அதற்கு முதல் ஒரு குறைஷி காஃபிரை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள், யுத்தத்திலே அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பலியாக அவர்களை கொல்வதற்கு அந்த குறைஷி காஃபிர்கள் அங்கே அவர்களை ஒரு மரத்திலே ஒரு இடத்திலே வைத்திருக்கின்றார்கள். அப்பொழுது அபூ சுஃபியான் அவரை பரீட்சிப்பதற்காக வேண்டி கேட்கின்றார், ஸைத் இப்னு தஸினா அவர்களே, உங்களுடைய இந்த இடத்தில் முஹம்மதை கட்டி வைத்து கொல்வதற்கு நாங்கள் தயாராக இருந்தால், நீங்கள் இப்பொழுது முஹம்மது எங்கே இருக்கின்றாரோ அந்த இடத்திலே நீங்கள் இருப்பதற்கு உங்களுக்கு விருப்பமா? அதாவது உங்களிடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய இடத்திலே நீங்களும் இருப்பதற்கு உங்களுக்கு விருப்பமா என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த சஹாபி சொல்கின்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற இடத்திலே ஒரு முள்ளு கூட அவர்களை தைப்பதற்கு நான் விரும்ப மாட்டேன். நீ சொல்கின்றாய், அவர்களை நான் இருக்கின்ற இடத்திலே கொண்டு வந்து அவர்களை கொலை செய்வதற்கு விருப்பமா என்று கேட்கின்றாய். நான் சொல்கின்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற இடத்திலே ஒரு முள்ளு தைப்பதற்கு கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னால், நீங்கள் அந்த சஹாபாக்கள் எவ்வாறான அன்பையும் எவ்வாறான நேசத்தையும் தன்னுடைய உயிருக்கும் மேலாக மதித்தார்கள் என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் அந்த சஹாபாக்கள் வெற்றி அடைந்தார்கள். சில வருடங்களிலே அவர்கள் இந்த உலகத்தையே அவர்கள் தம் வசப்படுத்தினார்கள். இன்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், ஏன் நாங்கள் அல்லல்படுகின்றோம்? முஸ்லிம்கள் எதற்காக இவ்வாறான கஷ்டங்களையும் தோல்விகளையும் பிற மதத்தினர்கள் மத்தியிலே இழிவுகளையும் நாங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றோம்? அதற்கு உதாரணமாக நாங்கள் இன்று மத்திய கிழக்கிலே நடக்கின்ற யுத்தத்தை பற்றி யோசிக்க முடியும். அனைத்து விதமான வளங்களும் இருந்து கொண்டும் நாங்கள் இன்று எவ்வாறு மற்றவர்களுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்குரிய முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், அந்த சஹாபாக்கள் எவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் நடந்து கொண்டார்களோ, எவ்வாறு அவர்கள் கண்ணியப்படுத்தினார்களோ, எவ்வாறு அவருடைய வாழ்க்கை முறை வாழ்ந்தார்களோ, அவ்வாறான ஒரு தன்மை எம் மத்தியிலே இன்று இல்லை, அல்லது இல்லாமாக்கல் பட்டுவிட்டது. இந்த அன்பும் இந்த கருணையும் இந்த கண்ணியமும் எம் மத்தியில் வருகின்ற பொழுது நாங்கள் இந்த துனியாவை ஒரு தூசியாக நாங்கள் மதிக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தவர்கள் அஹ்லுல் பைத் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவ்வாறுதான் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய வழியிலே சென்று இந்த உலகத்தை அவர்கள் தூசியாக மதித்தார்கள். எமக்கு தெரியும், கர்பலாவிலே
செய்தினா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன நடந்தது? வீர மரணம் அடைந்தார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் யஸீதுடைய அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு பெரும் கோட்டையிலே, பெரும் மாளிகையிலே மிகவும் சிறப்பாக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இமாமனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. அவர் சமுதாயத்துக்காக வேண்டி, தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டி தன்னை உயிரை அவர்கள் ஷஹீதாக அவர்கள் கொடுத்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் எவ்வாறு விரும்புகின்றோமோ, எவ்வாறு நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோமோ, அவ்வாறு தான் அஹ்லுல் பைத்துகளையும் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள், தரக்து ஃபீக்கும் மா இன் தமஸ்ஸக்தும் லன் ததில்லு பஅதி கிதாபுல்லாஹி வ இத்ரதி அஹ்லு பைத்தி. அதாவது உங்கள் மத்தியிலே நான் 2 விடயங்களை விட்டு செல்கின்றேன். அந்த 2 விடயங்களையும் நீங்கள் கட்டி பிடிக்கின்ற பொழுது, அந்த 2 விடயங்களை நீங்கள் எடுத்து நடக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அந்த 2 விடயங்களும் என்னவென்று சொன்னால், முதலாவது அல்லாஹ் தஆலாவுடைய கிதாப், அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆனுடைய வாழ்க்கை உங்கள் மத்தியிலே வர வேண்டும். இரண்டாவதாக அஹ்லுல் பைத்தி, இத்ரதி வ அஹ்லு பைத்தி, என்ற குடும்பத்தார் மீது நீங்கள் பாசம் கொள்ள வேண்டும், அவர்களை நீங்கள் துயர வேண்டும், நீங்கள் அவர்களை என்றொன்றும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். فإنهما لن يفترقا حتى يردا على الحوض. அல்லாஹ் தஆலாவுடைய திருக்குர்ஆனும் என்னுடைய குடும்பத்தவரும் இத்ரத்தி அஹ்லுல் பைத்துகளும் அவர்கள் ஹவுதுல் கௌசருக்கு வருகின்ற வரைக்கும் அவர்கள் பிரிய மாட்டார்கள். அதாவது நாங்கள் குர்ஆனை மட்டும் பின்பற்றி அஹ்லுல் பைத்தை நாங்கள் பின்பற்றாமல் விட முடியாது. நாங்கள் எவ்வாறு குர்ஆனை பின்பற்றுகின்றோமோ அந்த குர்ஆனுடைய வாழ்க்கை தான் அஹ்லுல் பைத் அவர்கள் எமக்கு வாழ்ந்து காட்டினார்கள். திருக்குர்ஆனிலே ஓதப்படுகின்ற வசனங்கள், அல்லாஹ் தஆலா எம் மீது இறக்கியிருக்கக்கூடிய இந்த திருக்குர்ஆன் இருக்கின்றதே, அந்த திருக்குர்ஆனை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்கள். சையதா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பற்றி கேட்கப்பட்ட பொழுது என்ன சொன்னார்கள்? கானத் ஹயாத்துஹு அல் குர்ஆன், அதாவது அவருடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. அவர்கள் வாழ்ந்த அனைத்து நிமிடங்களும், அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் தஆலா அவருடைய திருக்குர்ஆனை அவர்கள் எமக்கு செய்து காட்டினார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். அவ்வாறுதான் அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி எமக்கு எவ்வாறு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கையை அஹ்லுல் பைத் எமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்குத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லன் யஸ்தரிகா ஹத்தா யரித அலல் ஹவுத். இந்த திருக்குர்ஆனும் என்னுடைய அஹ்லுல் பைத்துகளும் ஹவுதுல் கௌசர் வரும் வரைக்கும் அவர்கள் பிரிய மாட்டார்கள், வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள், சேர்ந்து கொண்டே இருப்பார்கள். அவ்வாறு என்று சொன்னால் நாங்கள் எவ்வாறு திருக்குர்ஆனை பின்பற்றுகின்றோமோ அவ்வாறு நாங்கள் அஹ்லுல் பைத்தை நாங்கள் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லுல் பைத் வ யுطஹிரக்கும் தத்ஹீரா. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னமா யுரீதுல்லாஹு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பமே, அஹ்லுல் பைத்துகளே, அல்லாஹ் தஆலா உங்களை அனைத்து விதமான அசூசிகளிலிருந்தும் உங்களை சுத்தமாக்க அல்லாஹ் தஆலா நாடுகின்றான். இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ, அனைத்து விதமான அசூசிகளிலிருந்தும் உங்களை அல்லாஹ் தஆலா சுத்தமாக்குகின்றான். வ யுطஹிரக்கும் தத்ஹீரா, அவ்வாறு அல்லாஹ் தஆலா உங்களை பூர்ணமாக சுத்தமாக்குகின்றான். அஹ்லுல் பைத் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்கள் சுத்தமானவர்கள், பரிசுத்தமானவர்கள். அல்லாஹ் தஆலாவே அவர்களை சுத்தப்படுத்துகின்றான். எந்த அளவு என்று சொன்னால்,
நாங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத் இருக்கின்றதே, அதாவது நாங்கள் 2.5% ஜகாத்து கொடுக்கின்றோம். நம்மளுடைய இருக்கக்கூடிய பணமாக இருக்கின்றோம் அல்லது நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும், அவைகளுக்கு நாங்கள் 2.5% ஜகாத்து கொடுக்கின்றோம். அந்த ஜகாத்துகள் இந்த அஹ்லுல் பைத்துகளுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், இந்த 2.5% இருக்கின்றது ஜகாத்து, அது அசுத்தமான பணத்தை அஹ்லுல் பைத்துகள் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னென்னு சொன்னால் அவர்கள் பரிசுத்தமானவர்கள். அவ்வாறு அவர்கள் சதகாவை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னென்று சொன்னால் அந்த சதகாவும் ஒரு அசுத்தமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் என்னுடைய பணத்தை நாங்கள் பரிசுத்தம் செய்கின்றோம். ஜகாத் என்று சொன்னால் அது தஸ்கியா என்றால் தத்ஹீர் என்று சொன்னால் அதை பரிசுத்தப்படுத்துவது. எதிலிருந்து பரிசுத்தப்படுத்துவது என்று சொன்னால் அது அசுத்தங்களிலிருந்து நாங்கள் எமது பணத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். அந்த 2.5% நாங்கள் ஜகாத்தாக கொடுக்காமல் விட்டால் நாங்கள் அந்த அசுத்தத்தையும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் உலோபித்தனம் பார்த்து அந்த 2.5 ஜகாத்தையும் அந்த வீதத்தை கொடுக்காமல் விட்டால் நாங்கள் அந்த அசுத்தத்தையும் நாங்கள் எமது பணத்துடன் சேர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் அர்த்தம். அதன் காரணமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அஹ்லுல் பைத்துகளுக்கு ஜகாத்தையோ அல்லது சதகாவையோ பெற்றுக்கொள்வதை ஹராமாக்கி இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் பரிசுத்தமானவர்கள். சஹாபாக்கள் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தவர்களை அதிகமாக மதித்தார்கள், நேசித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி கராபத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய அன் அஸில மின் கராபதி. என்னுடைய குடும்பத்தை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை நான் சேர்ந்து நடப்பது எனக்கு விருப்பமாக இருக்கின்றது. யார் சொல்லுவது? இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்து நடப்பதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை நான் சேர்ந்து நடப்பது எனக்கு மிகவும் உகப்பாக இருக்கின்றது, விருப்பமாக இருக்கின்றது. சில சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்திலே அவர்கள் திருமணம் முடித்தார்கள். எதற்காக திருமணம் முடித்தார்கள் என்று சொன்னால், அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்திலே நமக்கும் ஒரு பங்கு இருக்க வேண்டும், மறுமையிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை எழுப்புகின்ற பொழுது நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்துடன் எழுப்பப்பட வேண்டும் என்ற ஆசையின் காரணமாகத்தான் அவர்கள் திருமணம் முடித்தார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி இப்னு அபி தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு வ அர்தாஹு அவருடைய மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். அப்பொழுது சொன்னார்கள், நான் எதற்காக திருமணம் முடித்தேன் என்று தெரியுமா? சமீஅத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், யௌமல் கியாமாவிலே அனைத்து விதமான யன்கதிஉ குல்லு சபபின் வ நஸபின் இல்லா சபபி வ நஸபி. அதாவது நம்மள மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உறவுகளும் அனைத்து விதமான காரணங்களும் அவ்வாறு அழிந்துவிடும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உறவை தவிர, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் அந்த சுஹபா, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கக்கூடிய அந்த தோழமையை தவிர, அவருடைய குடும்பத்தை தவிர மற்ற அனைத்து காரணங்களும் அனைத்து விதமான சொந்தங்களும் அங்கே பந்தங்களும் அழிந்துவிடும். என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்திலே நான் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்ற பொழுது எனக்கும் அந்த சொந்தத்திலே அந்த குடும்பத்திலே ஒரு பங்கு வருகின்றது என்பதற்காக வடித்தான் செய்தினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே திருமணம் முடித்தார்கள். இன்று நாங்கள் அதிகமான இடங்களிலே பேசப்படுகின்ற விடயம், தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததுல்லு பஅதி அபதா கிதாபுல்லாஹி வ சுன்னதி. அதிகமாக சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியிலே அல்லாஹ் தஆலாவுடைய கிதாபையும்
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை நான் விட்டு சென்றிருக்கின்றேன் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அதே போன்ற ஒரு ஹதீஸைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள், நாங்கள் உங்கள் மத்தியிலே அல்லாஹ் தஆலாவுடைய கிதாபையும் என்னுடைய குடும்பத்தையும் விட்டிருக்கின்றேன், அது இரண்டையும் பின்பற்றுங்கள். அந்த ஹதீஸுக்கும் இந்த ஹதீஸுக்கும் இடையில் எந்த முரண்பாடும் இல்லை. என்று சொன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தவர்கள் தான் நமக்கு மத்தியிலே எவ்வாறு நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதை எமக்கு காட்டி தந்தவர்கள். அதற்காகத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை நாங்கள் பின்பற்றுவது, அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவது, அவர்களை நாங்கள் விரும்புவது ஃபர்தாக இருக்கின்றது. சுன்னத்தில் ஃபர்த், இஸ்லாத்துடைய கடமைகளில் ஒன்று, இஸ்லாமிய தூண்களில் ஒன்று நாங்கள் இந்த சாதாத்துகளை கண்ணியப்படுத்துவது, அவர்களை நாங்கள் விரும்புவது, அவர்களை பின்பற்றுவது. இமாமனா ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பைத்திலே சொல்கின்றார்கள், யா ஆல பைத் ரசூலில்லாஹி ஹுப்புக்கும் ஃபர்துன் மினல்லாஹி ஃபில் குர்ஆனி அன்ஸலஹு யக்ஃபீக்கும் மின் அதீமில் கத்ரி அன்னக்கும் மன் லா ஸலாத மன் லம் யுஸல்லி அலைக்கும் லா ஸலாத லஹு. இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பைத்தில் என்ன சொல்கின்றார்கள், யா ஆல பைத் ரசூலில்லாஹி ஹுப்புக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பமே, உங்களை விரும்புவது, உங்களை உயிரின் மேலாக நாங்கள் கண்ணியப்படுத்துவது உங்களுடைய அதபாக இருக்கின்றது, எங்கள் மீது ஃபர்தாக இருக்கின்றது. யா ஆல பைத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்புக்கும் ஃபர்துன் மினல்லாஹி, அல்லாஹ் தஆலா அது ஃபர்தாக ஆக்கியிருக்கின்றான், திருக்குர்ஆனிலே ஃபர்தாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றான், குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகின்றான், யா ரசூலுல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள், குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன், நான் இந்த ஏகத்துவத்தை எத்தி வைப்பதற்கு பதிலாக பிரகாரமாக நாங்கள் உங்களிடத்திலே எந்த கூலியை நான் எதிர்பார்க்கவில்லை, எந்த பிரதி பலனையும் நான் எதிர்பார்க்கவில்லை. நான் கேட்பதெல்லாம் என்னுடைய குடும்பத்தை, இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய குடும்பத்தை நீங்கள் விரும்புங்கள், அதை மாத்திரம்தான் உங்களிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய குடும்பம் என்று சொல்கின்ற பொழுது அதையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். அவர் குடும்பம் என்றால் யார்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் இரண்டு இருக்கின்றது, பெரிய குடும்பம், சிறிய குடும்பம். பெரிய குடும்பம் என்று சொன்னால் அதிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியமான மனைவிமார் அடங்குகின்றார்கள். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அவருடைய வீட்டில் இருக்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். தன்னுடைய இருந்த போர்வையிலே அவர்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களை அங்கு அந்த போர்வையிலே உள்படுத்தினார்கள். பின்னர் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை அந்த போர்வையிலே உள்வாங்கினார்கள். அதன் பின்பு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களையும் அவர்கள் உள்வாங்கினார்கள். சும்மா ஃபாத்திமா நாஹி அவர்களையும் அங்கே உள்வாங்கினார்கள். பிறகு சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹாஉலாய் அஹ்லு பைத்தி இர்ஃப அன்ஹுமுன் நஜிஸ் வ தஹ்ஹிர்ஹும் தத்ஹீரா. இவர்களுடைய அசுத்தத்தை நீ போக்காட்டி இவர்களை பூர்ணமான பரிசுத்தம் ஆக்குவாயாக என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே துஆ கேட்கின்றார்கள். இந்த ஹதீஸிலே அஹ்லுல் பைத் என்று சொன்னால் அங்கே 5 பேரை குறிப்பிடுகின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய அன்மை புதல்வி செய்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய அன்பு கணவன் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, பின்னர் சையதா ஷபாபி அஹ்ல் ஜன்னா, சொர்க்கத்திலே வாலிபர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய சையதுனா ஹுசைன், சையதுனா ஹசன், சையதுனா ஹுசைன், இவர்கள் 5 பேரும் தான் அஹ்லுல் பைத் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். இவருடைய பரம்பரையிலே வரக்கூடியவர்கள் தான் நாங்கள் அஹ்லுல் பைத் என்று சொல்கின்றோம். இந்த இஸ்லாமிய
இஸ்லாத்தை இன்று நாங்கள் சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், சுவைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், அதற்கு முக்கிய காரணம் இந்த சாதாத்துகள், இந்த அஹ்லுல் பைத். அன்று எவ்வாறு அவர்கள் தன்னுடைய நாட்டுகளை விட்டு, ஊர்களை விட்டு, தன்னுடைய தேசங்களை விட்டு, எமது தேசங்கள் அதிகமான நாடுகளுக்கு சென்று இந்த இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகம் இருக்கின்றதே, அது அளவிட முடியாத தியாகம். எமது திருநாட்டை எடுத்துக்கொண்டால், இந்த நாட்டிலே யமன் தேசத்திலிருந்து இந்த சாதாத்துகள் வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தவர்கள் இங்கே வந்தார்கள். அவருடைய தேசங்களை விட்டு விட்டு இங்கே வந்தார்கள் என்று சொன்னால் எதற்காக வந்தார்கள்? நம்மை பொறுத்தவரையிலே நமது ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகின்றதே கஷ்டமாக இருக்கின்றது. அவர்கள் அவருடைய பாட்டனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தீனை, அந்த இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டித்தான் இந்த தேசங்களிலே அவர்கள் தன்னுடைய தேசத்தை துறந்து வந்தார்கள், தன்னுடைய குடும்பங்களை துறந்து வந்தார்கள், தன்னுடைய பிள்ளைகளை திறந்து வந்தார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே செல்வது என்று சொன்னால் இதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய பாதை. தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய பணத்தை, தன்னுடைய அனைத்து விடயங்களையும் துறந்து காடுகளுக்கு சென்று, மலைகளுக்கு சென்று, இன்று இந்த திருநாடு இருக்கின்றதே, இந்த திருநாடு அன்று இருந்தது போன்று இன்று இருக்கின்றது போன்று அழகான ஒரு வீதிகளும் அழகான கட்டிடங்களும் அங்கே இருக்கவில்லை. ஒரு காட்டால் நிறைந்த ஒரு நாடாக இருந்தது. அங்கே புதர்களும் பாம்புகளும் மிருகங்களும் இருந்த ஒரு நாடாக, ஒரு காட்சியாக இருந்தது. அவ்வாறு இடங்களில் அந்த சாதாத்துகள் வந்து வாழ்ந்து எங்கள் மத்தியிலே இந்த இஸ்லாத்தை எமக்கு சொல்லித் தந்தார்கள். இது இலங்கை மாத்திரமல்ல, இந்தோனேஷியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது மலேசியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது தாய்லாந்து எடுத்துக்கொள்ளுங்கள், அதிகமான நாடுகள் எடுத்துக்கொண்டது. இந்த அனைத்து நாடுகளுக்கும் அவர்கள் இந்த சாதாத்துகள், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரை, அவருடைய குடும்பத்தவர்கள் சென்று இந்த இஸ்லாத்தை பரப்பினார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இவ்வாறான ஒரு பெரிய மன்சிலா, பெரிய அந்தஸ்தை கொடுப்பான் என்று சொன்னால் அதை அவர்களுக்கு சும்மா கொடுக்கவில்லை. அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த அந்த அமல்கள், அல்லாஹ் தஆலாவுடைய உடன் இருந்த நெருக்கங்கள், எவ்வாறு அவர்கள் தன்னுடைய இச்சையை, தன்னுடைய மனதை அடக்கி, எவ்வாறு அவர்கள் துறந்து இந்த வாழ்க்கையை அவர்கள் வெறுத்து அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்தார்கள். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இவ்வாறான ஒரு மன்சிலாவை, இவ்வாறான அந்தஸ்தை கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு தடவை இமாமுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கைகளை பிடித்து சொல்கின்றார்கள், மன் அஹப்ப ஹாதைனி வ அஹப்ப உம்மஹுமா வ அபாஹுமா கான ஃபீ மன்சிலத்தி மினல் ஜன்னah. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் என்னுடைய பேரர்கள் இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவருடைய தாயாரையும் அவருடைய தந்தையாரையும் யார் விரும்புகின்றார்களோ அவர்கள் யௌமல் கியாமாவிலே என்னுடைய இடத்திலே, என்னுடைய அந்தஸ்திலே இருப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அவ்வாறான பாக்கியம் எமக்கு கிடைக்க வேண்டும், எமது பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். எமது பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அவர்களை அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களுடைய கண்ணியத்திலே, அன்பிலே, பாசத்திலே நாங்கள் வளர்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள், இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி தஆலா தன்னுடைய ஜாமிஉ ஸகீர் என்ற அந்த கிதாபிலே அவர்கள் அந்த ஹதீஸை அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லிமு அவுலாதக்கும் ثلاث خصال. உடைய பிள்ளைகளுக்கு மூணு விடயங்களை சொல்லிக் கொடுங்கள், அவர்களுக்கு படிப்பித்துக் கொடுங்கள். அல்லிமு அவுலாதக்கும் ثلاث خصال. முதலாவது ஹுப்பு நபியிக்கும், உங்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்வதை, காதல் கொள்வதை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் படித்துக் கொடுங்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வாறு சஹாபாக்கள் அன்பு கொண்டிருந்தார்கள், அவர்கள் எவ்வாறு கண்ணியமாக அவர்கள் வாழ்ந்தார்கள், கண்ணியமாக நடத்தினார்கள் என்பதை நான் சற்று முன் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். உஹது யுத்தத்திலே ஒரு பெண் ஓடி வருகின்றான். அந்த பெண்ணுக்கு சொல்லப்பட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்திலே அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அப்பொழுது மதீனாவிலே சொல்லப்பட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையடைந்து சேர்ந்து விட்டார்கள், கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று அங்கே வதந்தி பரகின்றது. அப்பொழுது அந்த பெண் பதறிக்கொண்டு வருகின்றாள், அந்த உஹது யுத்த இடத்திலே வருகின்றான். அப்பொழுது அந்த பெண்ணை கண்ட சஹாபி சொல்கின்றால், பெண்ணே, உன்னுடைய கணவன் மரணித்து விட்டார். பெண் சொல்கின்றார், கணவன் மரணித்து விட்டாரா? பிரச்சனை இல்லை. ரசூல் எப்படி இருக்கின்றார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கின்றார்? அதை மட்டும் எனக்கு சொல். அப்பொழுது இன்னும் சற்று முன்னேறி செல்கின்றாள். அப்பொழுது அந்த பெண் சொல்லப்படுகின்ற, உன்னுடைய மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்களா? பரவாயில்லை, எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதை மட்டும் சொல்லு என்று அந்த பெண் பதறிக்கொண்டு செல்கின்றார். அப்பொழுது சொல்லப்படுகின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வித அவர்கள் உயிருடன் தான் அவர் இருக்கின்றார் என்பதாக அவருக்கு அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுகின்றது. அப்பொழுது அந்த பெண் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார். இவ்வாறான அன்பை, இவ்வாறான கண்ணியத்தை, நேசத்தை நாங்கள் எமது பிள்ளைக்கு நாங்கள் ஊட்ட வேண்டும். இது நமது பெற்றோருடைய முக்கிய கடமை. என்று நாங்கள் எமது பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள்? விளையாட்டு வீரர்களையும் அல்லது சினிமா நடிகர்களையும் நாங்கள் எமது பிள்ளைகள் பின்பற்றுகின்றார்கள். அதுக்கு முக்கிய காரணம், நாங்கள் எமது வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸலவாத்தை நாங்கள் ஓதுவதில்லை. அவருடைய அன்பை, அவருடைய கண்ணியத்தை நாங்கள் எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் விளக்கி கொடுப்பதில்லை. அதன் காரணமாக அந்த பிள்ளைகள் தடுமாறி தளம் மாறி என்ன செய்கின்றார்கள்? இந்த விளையாட்டு வீரர்கள் அல்லது பட நடிகர்கள் அல்லது அந்த மிகவும் ஃபேமஸாக இருக்கக்கூடியவர்களை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். அவர்களை போன்று உடை அணுகின்றார்கள், அவர்களை போன்று தன்னுடைய முடிகளை வெட்டுகின்றார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? ஒரு சஹாபி கேள்விப்பட்டார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வதனத்திலே அவருடைய சிறப்பான அந்த பல் ஒன்று விழுந்து விட்டது என்று கேள்விப்படுகின்றார். அந்த சஹாபி கேள்விப்பட்டவுடன் அவருடைய பல்லை எல்லாம் அவர் கழட்டுகின்றார். ஏனென்று சொன்னால் அவருக்கு எந்த பல் என்று தெரியாது. எவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லு விழுந்ததோ கலண்டதோ அவ்வாறு தான் என்னுடைய பல்லும் கலர வேண்டும் என்று அவரை பின்பற்றுகின்றார். இவ்வாறு மிகவும் இப்பொழுது சொல்ல போனால் கண்மூடித்தனமாக அந்த சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே அவர்கள் பின்பற்றினார். அவ்வாறான அன்பையும் அவ்வாறான கண்ணியத்தை நாம் எமது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த ஹதீஸிலே சொல்கின்றார்கள், அல்லிமு அவுலாதக்கும் ஹுப்ப நபியிக்கும் வ ஹுப்ப அஹ்லி பைத்தி நபியிக்கும். இரண்டாவதாக உங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த குடும்பத்தாருடைய அன்பை, அவர்களை கண்ணியத்தை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். நாங்கள் எங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த குடும்பத்தை பற்றி எதுவுமே நாங்கள் என்று பேசுவதில்லை. அதை பற்றி எமது பிள்ளைக்கு நாங்கள் அறிவிப்பதில்லை. அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், ஒவ்வொரு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் அறிவிப்பதில்லை, நாங்கள் சொல்லிக் கொடுப்பது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லிமு அவுலாதக்கும் ஹுப்ப நபியிக்கும் ஹுப்ப அஹ்லி பைத்தி நபியிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினுடைய அவர்களுடைய அந்த அன்பை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுங்கள். அவருடைய வரலாறு சொல்லிக் கொடுங்கள். எவ்வாறான தியாகங்களை அவர்கள் புரிந்தார்கள் என்பதை சொல்லிக் கொடுங்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் 18, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே 18 பேர் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதானார்கள். அவர்களுக்கு தேவையா? எதற்காக அவர்கள் செய்தார்கள்? தன்னுடைய சமுதாயத்துக்காக வேண்டி செய்தார்கள். அங்கே ஏற்பட்ட அந்த அநியாயத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள்
அங்கே கூஃபாவுக்கு சென்றார்கள். இவ்வாறான வீர செயல்களை நாங்கள் எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், படித்துக் கொடுக்க வேண்டும். எம் மத்தியில் இருக்கக்கூடிய சாதாத்துகள், அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அவருடைய குடும்பங்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை நாங்கள் உகக்க வேண்டும், அவர்களை நாங்கள் அன்பாக நாங்கள் பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும். மூணாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அதாவது கிராஅத்துல் குர்ஆன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். குர்ஆனை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். அதாவது குர்ஆனை கற்பவர்கள் யௌமல் கியாமத்திலே பிظில்லில்லாஹ் யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹ், அந்த மறுமை நாளிலே எந்த விதமான நிழலுமே இல்லாத நேரத்திலே அல்லாஹ் தஆலா இந்த திருக்குர்ஆனை ஹிஃப்து செய்த அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? அல்லாஹ் தஆலாவுடைய அந்த நிழலை கொடுக்கின்றான். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருக்குர்ஆனை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அவர்களை திருக்குர்ஆனை அதை ஹிஃப்து செய்வதற்கு, அதை மனனம் செய்வதற்கு நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஒரு பிள்ளை சிறு வயதிலே அந்த திருக்குர்ஆனை மனனம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைக்கு ரஹ்மத்து செய்கின்றான், பரக்கத்து செய்கின்றான். யஹ்ஃபதுல் குர்ஆன யஹ்ஃபதுக்கல் குர்ஆன், நாங்கள் குர்ஆனை அதாவது மனனம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எமது பிள்ளைகளை அந்த மனனம் செய்தவரை அல்லாஹ் தஆலா அதை பாதுகாக்கின்றான். எனவே நாங்கள் இந்த 3 விடயங்களிலும், அதாவது இந்த 3 விடயம் நமது சமுதாயத்திலே, இஸ்லாத்திலே மிகவும் முக்கியமான ஒரு ஆணிவேரான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. முதலாவது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு செலுத்துவது, அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவது, அதை எமது பிள்ளைக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்பது. இரண்டாவதாக, அஹ்லுல் பைத் என்று சொல்லப்படக்கூடிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தவர்களை நாங்கள் மிகவும் கண்ணியப்படுத்துவது, அவர்கள் மீது நாங்கள் அன்பு செலுத்துவது. அதே விடயத்தை நாங்கள் எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்பது. மூணாவது விடயம், நாங்கள் திருக்குர்ஆனை நாங்கள் பின்பற்றுவது, அதை எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை கற்றுக் கொடுப்பது. இந்த 3 விடயங்களை நாங்கள் வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். இஸ்லாம் என்று சொன்னால் நாங்கள் சாதாரணமாக ஒரு கோலங்களிலே நாங்கள் வாழ்வதல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்று சொன்னால் அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம். நாங்கள் இன்று என்ன செய்கின்றோம்? கோலங்களிலும் நமது காலங்களில் நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையான ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவனிடம் அங்கே அறிவு இருக்க வேண்டும். அந்த அறிவை நாங்கள் எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த அறிவை நாங்கள் கற்கின்ற பொழுது அங்கே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்துறையை நாங்கள் அங்கே முன்னோக்கி எமது முன்னிலையை நிறுத்தி நாங்கள் கற்க வேண்டும். அவ்வாறுதான் அந்த அறிவு எம்மை சேர்ந்தடைகின்றது. எமக்கு அந்த அறிவு எமக்கு பிரயோஜனமாக இருக்கின்றது. அறிவு என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்பது மட்டும் அறிவல்ல. அந்த அறிவின் மூலமாக எமக்கு மத்தியிலே ஒரு பரக்கத்தை, ஒரு ரஹ்மத்தை, அல்லாஹ் தஆலாவுடைய அருளை நாங்கள் பெற வேண்டும். அதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று எமக்கு காட்டி தந்தார்கள். அந்த ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் வந்த பொழுது, அப்பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஃபஅஸ்னத ருக்பத்தைஹி இலா ருக்பத்தைஹி, என்ன செய்தார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 2 கால்களையும் அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலுடன் அவர்கள் இணைத்து வைத்து கேட்டார்கள். அங்கே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத்தியிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு அறிவை கற்பது என்பதை எமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார். அன்பார்ந்த பெரியோர்கள், சகோதரர்களே, இவ்வாறான ஒரு மாநாடு இங்கு நடப்பது நான் நினைக்கின்றேன் எமது நாட்டிலே முதலாவது ஒரு மாநாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற பல மகாநாடுகள் நாங்கள் நடத்தி எமது மத்தியிலே உண்மையான இஸ்லாத்தை நாங்கள் எத்தி வைக்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அன்பை நாங்கள் மக்கள் மத்தியிலே, எமது சகோதரர்கள் மத்தியிலே அதை நாங்கள் பரப்ப வேண்டும். அது மாத்திரமன்றி அவருடைய குடும்பத்தவர்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி தந்த அந்த குடும்பத்தவர்கள், அவர்கள் மீது நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்கள் நாங்கள் அன்புபடுத்துவதன் மூலம்தான்
எமது இஸ்லாம் பூர்ணமான இஸ்லாமாக ஆகின்றது. அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த சலாத்தையும் அன்பார்ந்த என்னுடைய துவாவையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.